ஐயா ஐயா. டேய் கத்தாதடா, பொறுமையா கூப்பிடுறா. ஏன் ஐயா? நானே தலைவலின்னு உட்காந்துட்டு இருக்கேன், பேசாம கத்தாம போயிரு. ஐயோ இன்னும் சரியாகலையா? டேய் இன்னும் சரியாகல, வந்த வேலையை மட்டும் நீ பாரு. தாராமா கடிச்சிட்டாங்கடா. என்ன சொன்ன? ஐயா தெரியாம வந்துருச்சு, தாரா கடிச்சிட்டாங்கய்யா. யாரா கடத்தினது? ஐயா நான் கூட நீங்க தான் கடத்துனீங்கன்னு நினைச்சேன், பட் நீங்க இல்லையா, வேற யாரோ கடத்திருக்காங்க ஐயா. யாரா அவன்? அவனை காட்டுறா முன்னாடி. நீங்க எப்படியா வந்துட்டு அடி வாங்கினீங்களோ அவனும் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கான் ஐயா. குத்தி காட்டுறியாடா? இல்லையா குத்தியெல்லாம் காட்டலையா. ஐயா காலேஜ்ல இருந்து தான் ஐயா கடத்திருக்காங்க. ஏன்டா அவனுங்களா என்ன வந்து அடிச்சானுங்க? ஐயா அவங்களோட பிளானே தாராவை கடத்துறது இல்லையா, கௌசல்யாவை கடத்துறது தாயா. இது இந்த தாரா கூடயே சுத்திட்டு இருக்குமே அதுவா? ஆமா ஐயா அவதாயா. இப்ப தாரா கடிச்சிட்டாலா இல்லையாடா? ஐயா ஸ்டார்டிங் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், தாரா கடிச்சிட்டா. ஐயா அங்க பாருங்க தாராமா வராங்க. ஏமா உனக்கு என்னமா இந்த பக்கம் வேலை? என்னடா நானே தேடி வந்திருக்கேன், உனக்கு என்ன இந்த பக்கம் வேலைங்கற? வேலை வந்த எல்லா பிரச்சனையும் போதுமா, வெளியில போ. அட பைத்தியமே, நான் வெளியில தான் நிக்கிறேன். காமெடி பண்ணாத தாரா, மரியாதையே போயிரு. ஏன்டா என்னடா ஆச்சு, மூஞ்சல வீங்கி இருக்கு? வேற என்ன, எல்லாம் உங்க அண்ணனுங்கனாலதான். ஏன்டா என்னடா ஆச்சு? வேற என்ன, எல்லாம் புடிச்சு என்ன அடிச்சிட்டு இருக்காங்க நீ காணோம்னு சொல்லிட்டு. அச்சச்சோ பாவம், சாரிடா. அடிக்கிறதுலாம் அடிச்சிருங்க, கடைசியில வந்து சாரி மட்டும் கேட்டுரு. நீ மட்டும் என்ன திட்டினதெல்லாம் கரெக்டாடா? உன்கிட்டலாம் வந்து சாரி கேட்கணும்னு நினைச்சல, எனக்கு தான்டா வேணும் போடா. சரி விட, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறலாம். ஏய் டி எல்லாம் எனக்கு அப்பா மாதிரிடா. விடேமா, லவ் தான் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்டாவா இருக்க கூடாதா? சரி ஏதோ சொல்ற, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். சரி சரி போ தாரா நீ. சரிடா கார்த்தி. என்னம்மா புஷ்குண்டா கார்த்தின்ற? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கூப்பிடுவேன், நீ ஃப்ரெண்டா இருக்கணும்னா நான் இந்த கூப்பிடுவேன். கூப்பிட்டு தொலை. சரிடா பாய். பாவம் அடிபட்டதுக்கு டேய் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கலாமா. சரிடா. கார்த்திக் அடிபடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ அம்மா நான் இங்க இல்லவே இல்லம்மா. ஆமாடா, நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ண, யாருக்கு அடுத்தனால கூடயுமா பார்க்கல? நான் பின்னாடி ஃபாலோ பண்ணமா, அந்த டைம்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ எப்படிமா அதை பார்த்த? ஃபாலோ பண்ண சொன்னா என் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்துட்டு. ஃபாலோனா என்னன்னு தெரியாதடா. சரி ஐயா விடுங்க ஐயா. நல்லா வச்ச மத்தியா என்ன சொல்லணும்டா. செருப்பா அடிச்சிட்டியாடா? ஐயோ அம்மா தாயே, நீ கிளம்பிடு தயவு செஞ்சு. தாரா வந்துட்டான்டா, இனி தாரா நம்ம கிட்ட திரும்ப கூட மாட்டாடா. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நானே நித்தாலும் உன் நினைவாக நானே. தாரா என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு இவன் கூட பேசிட்டு இருக்க? அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. டே அவன் ஃப்ரெண்டானாலும் நீ விட மாட்ட போலடா. நானே விட மாட்டேன்டா உன்ன. சரிடா விடுடா. ஏமா அது இங்கிட்டு திரும்பி கூட சொல்ல மாட்டியா? சரிடா போயிட்டு வரேன். போயிட்டு இங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடாதடா. நான் வருவேன்டா. நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன்ப்பா. என்ன லவ் பண்ணாம அவனை லவ் பண்ணிட்டியே தாரா, போ தாரா. போயிட்டேன். அப்புறம் என்னடா நீ இங்க நின்னுட்டு இருக்க, வந்து தொலை. வாங்க போலாம். டே என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? டே அது எப்படிடா நான் போற இடத்துக்குலாம் நீங்க வரீங்க? சே நாங்க போற இடத்துக்கு நீ வர. தாராவை கடத்தினது யாரா, எதுக்குடா என்ன வந்து அடிச்சிங்க நீங்க எல்லாம்? ஆமாண்டா நானும் சொல்லணும்னு நினைச்சேன், சாரி. ஆனாலும் இந்த சாரி எல்லாம் போனா போதும் தான் கேக்குற. தாரா என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான்ட்டு. டே அவ உனக்கு பொண்ணு மாதிரிடா. என்னடா எல்லாம் ஒரே வார்த்தையை சொல்றீங்க? அவ என் தங்கச்சிடா, இந்த மாதிரி தான்டா யோசிப்பா. போதும் கிளம்புங்க. சரிடா மண்டலம் எப்படி இருக்கு? அடிக்கிறதுல அடிச்சுட்டு இப்ப என்னடா வந்து கேக்குறீங்க? இனிமே விசாரிச்சுட்டு ஏதாவது இருந்தாலும் பண்ணுங்கடா. டே கேட்டுக்கூடா, அது நம்ம சார் சொல்றாருடா. ஆமாண்டா நம்ம சார் சொன்னா எதா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன்டா. சந்தேகமே வேணாண்டா. ஆளை விடுங்கடா சாமி. சரி கிளம்பு. ஆவுண்டா. ஆமாண்டா தப்பே பண்ண மாடி வாங்கியிருக்கான். நம்ம தங்கச்சிக்கிட்ட வம்பளுத்துருக்காண்டா அவன். இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாதுடா. விசாரிக்காம அடிக்கிறது தப்பு தானே. சரி வாங்க நம்ம போலாம். ஆமா வாட போலாம். இங்க எதுக்கு வந்தோம்? டீ குடிக்க வந்தோம். டீ குடிக்காம போலாங்கிற என்ன? டீ குடுறா. சும்மா சொன்ன வாட போலாம். அப்ப வா. பாட்டி வீட்லயே உட்காந்து போர் அடிக்குது பாட்டி. ஆமா பாட்டி போர் அடிக்குதா, வெளியில தள்ளி விட்டுருங்க. இருந்தா போர் அடிக்காது பாட்டி, வெளியில தள்ளி விட்டுருங்க. வந்தேன்னு வச்சுக்கோடி அவ்வளவுதான். நீ நான் என்னடி பண்ண? இப்ப நீ தானே வாய தரன்னு சொல்லிட்டு இருந்த. சும்மா சொன்னேன். அண்ணா இந்த கூட்டத்துல நீங்களா இருக்கீங்க, என் தாரா எங்க? வினய் எங்கன்னு சொல்லுங்க. நான் தாராவை கேட்டா நீ ஏமா வினய்ங்கற? அது நீங்க வினய் எங்கன்னு சொல்லுங்க. ஏன்டா அவன் வெளியில நிக்கிறா, அப்ப தாராவும் வெளியில தான் நிக்கிறா. என் பேத்தியை கிண்டல் அடிக்கிறீங்க பாட்டி. உண்மையா சொல்றா அவ. ஆமா பாட்டி வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? சொல்லுங்கடா எங்க போலாம்? உங்க ஊர்ல உங்களுக்கு தான் தெரியும். நல்லா காத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க பாட்டி. காத்தான இடத்துக்கு தானே கூட்டிட்டு போகணும். வாங்க போலாம். எங்க பாட்டி? எங்க வயலுக்கு தான். வயலுக்கு போறோமா? ஆமா நான் நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கும்னால மழை வேற இப்ப பெய்யுமா, அதனால ஜிலு ஜிலுன்னு இருக்கு. வாங்க போலாம். போலாம் பாட்டி. அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரீங்களா? சொல்லிட்டு வரதா கூட்டிட்டு வரோம். வயல்ல போய் என்ன பாட்டி பண்ணணும்?
எல்லாரும் நாத்து வச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் நாத்து வைக்கிறீங்களா? எங்களுக்கு எப்படி பாட்டி வைக்க தெரியும்? அதெல்லாம் சொல்லி தரேன் பாட்டி, வாங்க. சரி பாட்டி போலாம் வாங்க. அண்ணனுங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அண்ணா டக்குன்னு எல்லாம் ஓடி வாங்க. ஏண்டா என்னாச்சு? அண்ணா உள்ளார வாங்கடா வாங்கடா. இதோ இருடா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். அண்ணா எல்லாரும் வேண்டாம், நீங்க மட்டும் வாங்க. ஏண்டா என்னடாச்சு? உங்ககிட்ட நாங்க சொல்றோம், நீங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, வாங்கண்ணா. இதோ இருடா வரேன். ஏண்டா என்னாச்சு? எதுக்காக கூப்பிட்டுருந்தீங்க? அதுல ஒரு காரணம் இருக்கும்ண்ணா. சரிடா, என்னாச்சு சொல்லு. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஒன்றும் இல்லையா, நான் போறேன். ஐயோ அண்ணா நின்னுங்க. இப்போ டக்குன்னு சொல்லுங்க. அண்ணா நாங்கெல்லாம் வயலுக்கு போறோம். போயிட்டு வாங்கடா. நான் என்ன பிடிச்சா வச்சிருக்கேன் உங்களெல்லாம். பின்ன என்ன சொல்லு, வயலுக்கு தானே போறீங்க, போயிட்டு வாங்க. அண்ணா நீங்களும் வரணும். ஐயோ நாங்களா வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா வாப்பா, வயல்ல சூப்பரா இருக்கும். அட நீங்க வேற பாட்டி, நீங்களா போயிட்டு வாங்க பாட்டி. அண்ணா நாங்க கூப்பிடுறோம்ல, இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாதுடா. அப்ப போங்க, நாங்களாம் உங்க கூட பேச மாட்டோம். சரி இரு, நான் போய் எல்லாத்துக்கிட்டும் கேட்டு வரேன். டக்குன்னு போய் கேட்டு வாங்க. கேட்டுட்டு வரீங்கன்னா நான் வரீங்க மரியாதையா. நீங்களே ஆர்டர் போட்டுக்கிறீங்க, நீங்களே பதில் சொல்லிடுறீங்க. அதெல்லாம் எங்ககிட்ட வேற சாய்ஸ் வேற உங்களுக்கு. அதெல்லாம் சாய்ஸ் கொடுக்குற மாதிரி குடிப்போம், ஆனா கொடுக்க மாட்டோம். சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். சொல்றா, என்னவா உன் தங்கச்சிக்கு? அவங்களாம் வயலுக்கு போறாங்களா, நம்மளும் வரணுமா? நான் வரலப்பா. கண்டிப்பா வந்தாகணுமாடா. ஆமாண்டா, மித்தவங்களா எங்க? அவங்களாம் அங்க இருக்க கூப்பிட்டா. கூப்பிடுற அவங்களெல்லாம். டே ஆதி, ஏதோ வரேன்டா. டக்குன்னு வாடா. சொல்றேன், எதுக்குடா கூப்பிட்ட? நான் கூப்பிடல, சூர்யா தான் கூப்பிட்டான். சொல் சூர்யா. அவங்களாம் வயலுக்கு போறாங்களா, நம்மளும் வரணுமா? என்னால முடியாது, நான் வரலப்பா. அப்படியே தைரியம் இருந்தா உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுறா. என்னடா தங்கச்சிங்களா கூப்பிடுறாங்கடா. தங்கச்சிங்களா கூப்பிட்டாங்களா? கண்டிப்பா வந்தேக்கணுமா? வரலனா பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. பரவாயில்லடா, பேசாட்டினாலும் போகட்டு விடு. இதை நேரம் உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் போய் சொல்லிடுறா. ஆனா பேசாமனாலும் ஒரு மாதிரி இருக்குமேடா. தெரியுதுல, வாயை மூடிட்டு வா. என்னடா தங்கச்சிங்களா கூப்பிட்டுருக்காங்கடா, போயே தான்டா ஆகணும். செம்ம போர் அடிக்குமேடா. அது அங்க போய் பாத்துக்குவோம் வா. அதான் தங்கச்சிங்களா இருக்காங்களேடா, அப்புறம் எப்படா போர் அடிக்க? வா போய் பாத்துக்கலாம். சரி வாங்க போலாம். ஆமாண்டா, ஆர்டர் போட்டாங்க, அதை நம்ம செய்யலன்னா அவ்வளவுதான், வாங்க போலாம். போறதுக்கடா இவ்வளவு நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. என்னடா பண்றது, பேசியாவது கொஞ்சம் ஆர்வமேன் தான். வந்து தொலைங்க. அதெல்லாம் நாங்க தொடச்சிட்டு போயிருவோம்டா, விடுறா. ஆமாமா, அதெல்லாம் நாங்க தொடச்சிட்டு போயிருவோம். உங்களெல்லாம் திருத்த முடியாது. வாங்க, மித்தவங்களா எங்க? அவங்க அப்படியே போகும்போது சொல்லிக்கலாம்டா. அண்ணா வரீங்களா இல்லையா? இதோ வந்துட்டோம்டா. டக்குன்னு வாங்கண்ணா. வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தாலும் அவ்வளவுதான், வாங்க போலாம். அம்மா நீ யாரை தேடிட்டு இருக்க? ஆனா யாரையும் தெரியலடி. அப்புறம் இங்கிட்டு திரும்புறது. ஒரு நிமிஷம் நின்றி. ஏதோ சவுண்ட் கேக்குதுடி. இதோ வந்தாச்சுல ஆளு. இனிமே எங்க இருந்து நம்ம நல்லா கண்ணு தெரியும் அவளுக்கு. பத்தியாடி, பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி பாக்குற பத்தியா? வாங்க கதிர். இப்ப எப்படி கால் இருக்கு? இப்ப சரியாச்சு கதிர். ஆமா, கட்டு போட்டது யாரே? கதிரனா வச்சு. நானே சரியாகாம இருக்குமா? டாக்டர் கட்டு போட்டிருக்காரு. தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம் போல. இல்லனா தெரிஞ்சேதான் வந்திருக்கீங்க. அவங்களா கிடக்குறாங்க, விடுங்க. அம்மாண்டி, உனக்கு எப்படி நாங்களா கணக்கு தெரியும்? இப்ப கால் பரவாயில்லையா? கட் அவுத்தாச்சா? அவுத்தாச்சு கதிர். ஆமா, எதுக்கு வயலுக்கு போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க? வீட்ல உட்காந்து போர் அடிச்சிச்சு, அதான் போலான்ட்டு. நீங்களா போவேனா? கம்மன் வீட்லயே உட்காருங்க. பாத்தியா இல்லையா, நம்மளா போக கூடாதான். ஐயோ, நீங்களா போலாம். நான் கௌசல்யாவை மட்டும் தான் சொன்னேன். அப்ப தங்கச்சி மேல பாசம் இல்ல. நீங்க சொல்லுங்க கதிர். அவங்களுக்குலாம் கொஞ்சம் பொறாம ஆச்சு. நான் சொல்றத நீங்க போகாதீங்க. ஐயோ கதிர், வீட்ல உட்காந்து போர் அடிச்சிச்சு கதிர். கால் அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு நடந்துகிட்டு தூக்கிட்டு வந்துருங்களேன். என்ன கதிர், தூக்கிட்டு போக மாட்டீங்களா? அதெல்லாம் உங்களை தூக்கிட்டு போயிடலாமே. அவர் மலை மேல ஒண்ணு தூக்கிட்டு ஏற சொன்னாலும் ஏறுவாரி. வயித்தறிச்சல் கதிர், விடுங்க. எனக்கு ஒரு டவுட், நீங்க சேர்ந்துட்டீங்களா பிரிஞ்சிட்டீங்களா? சும்மா ஃப்ரெண்டா தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வாய மூடு. ஆமா மாடி, அவ ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு தெரியாது, கம்முன்னு இரு. வாய மூடிட்டு உட்காந்துரு சங்கீதா. சில பேத்துக்கு நீ உண்மையை சொன்னா வயித்தறிச்சல் ஒரு மாடி. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. காவியா, அப்புறம் நீ தானே இப்ப சொன்ன. வாய மூடிட்டு உட்காந்துரு. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், அமைதியா உட்காருங்க. அதானே என் பேரன்னு பேசிட்டு இருக்காங்க, அமைதியா உட்காருங்க. பாட்டி, என்ன பாட்டி நீங்களுமா? ஆமாண்டா, அவங்களே எப்பயாவது தான் பேசுறாங்க, விடுங்க. அடுத்து பாட்டி சேர்ந்துட்டாங்களா, விட்டுரு. மாண்டி, இனிமே நம்ம பேசின மாதிரி தான். கௌசி, கதிர், நீ வேற அவங்களுக்குலாம் காதலே விழுகல. சொல்லுங்க கதிர். ஐயோ, நீங்க சொல்லுங்க என்னன்னு. அப்படிங்களா கதிர்? நாங்க சாப்பிட்டோம். கடலை போடுறாங்கன்னு பச்சையா தெரியுதுடி, கடுப்பா இருக்குடி. வயித்தறிச்சல கொட்டிக்காதடி, சும்மா ஓடிடுறி. ஒரு வேளை நம்ம கௌசல்யா லவ் பண்ணுங்கிறாளோ? அவ எப்படி நம்ம கிட்ட ஏமாத்துவா? நம்ம இப்ப அவளை ஏமாத்தலாம் அந்த மாதிரிதான். வாய முறி காட்டி கொடுத்துறாதடி. இதை மட்டும் கௌசி கேட்டிருந்தா என்ன கைக்கிறது? அவளுக்கெல்லாம் காதலே விழுக்காது, நீ வேற. ஏற்கனவே நிஷானா நான் வேற யாரு எண்ணெய் ஊத்துனாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க, நீ வேற. அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், என் ஜோடி முடிஞ்சிச்சுடி. அங்கெல்லாம் இருக்கும்போது உன் ஜோடி முடியுமாடி? நீங்க இருக்கனால தாண்டி என் ஜோடிய முடியும்.
நீங்க அவளை சேர்த்து வைக்கிறீங்க, நீ ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்களே? ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியாடி? அதுக்கு நான் சாவணுங்கிற செத்து தாண்டி ஆகணும். ஆமாண்டி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், நம்ம தாரா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலடி. ஆமாண்டி, அவ ஒரு பக்கம் வெறுப்பேத்துறா, கௌசல்யா ஒரு பக்கம் வெறுப்பேத்துறா, எல்லாரும் வெறுப்பேத்திட்டு இருக்காங்கடி. மண்டி என்னமோ அதிசயமா இங்க சங்கீதா இருக்காடி. ஏண்டி நானும் போகணுமோ? ஐயே, நீ வாயை மூடிட்டு இங்கேயே உட்காரு. நீ ஒரு பக்கம் வெறுப்பேத்துறதுக்கா? ஏற விடுங்க போலாம். கதிரானா கௌசி, நீ திரும்பி பாருங்க. கதிரானா கௌசி, உங்களுக்கு காதல உலகடி வாய்ப்பே ரெடி. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலே சரசங்கள் பயில